ஹைங்க, காலங்காத்திலே தூய்மையின் அடையாளமாய் மாறிவிட்டாள் ஜீவா. அடியே பொம்மாயி, சுத்தமா முடியல. காலையிலேயே எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆயி போச்சு. அதனால ஒரு ஜூஸ குடிச்சிட்டு நம்ம லைஃப்ல சாந்தம்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. சாந்த ரூபமா ஒரு மெடிடேஷனை போட்டுட்டு இன்னைக்கு நமக்கு லெக் ஒர்க் அவுட், முட்டி எலும்பு முதுகு வலியா வர அளவுக்கு உடல் பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு 47ஆம் தேதி அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃப்ல நம்மள யாரும் லவ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களை நீங்களே லவ் பண்ணிக்கங்க. செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை பிரெண்ட்ஸ். வெற்றிக்குரிய போட்டு டியூட்டிக்கு போறேன். இன்னைக்கு ஒரு சின்ன செக்அப் இருந்தது. நமக்கு எல்லா உடல் உறுப்பும் உருப்படியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஜீவா அப்படின்ட்டு சாயந்தரம் நேரா சர்ச்சுக்கு வந்துட்டேன். என் உடன்பிறப்புக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால அவ பேருக்கு ஒரு பிரேயரை போட்டுட்டு நேரா நான் எங்க வந்தேன்னு பாத்தீங்கன்னா மீன் கடைக்கு தான். நானே சொந்தமா ஒரு கபாலியா வாங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் மீன் கடைக்கு வந்தேன். அப்புறமா நம்ம அண்ணாச்சி கடையில நம்மள விசாரிச்சாரு, எப்பமா ஊர்ல இருந்து வந்தன்ட்டு. 3 நாள் முன்னாடி தான் லேண்ட் ஆனன்னு சொன்னேன். அப்படியே பார்த்தனா நம்ம தலைவன் வந்துட்டாரு. தலைவன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், எப்படா உன் தலைமுடி மட்டும் இவ்வளவு ஷைனியா இருக்குன்னு. என்னடா தம்பி பாதிவாசியை நீ எதுனா ட்ரை பண்றியான்னு கேட்டேன். இல்லைங்கா அப்படின்னா. அப்புறம் ஒரு ரைட கூட்டிட்டு போயிட்டு அவன் ரொம்ப குஷி ஆயிட்டான். அவன் டிராப் பண்ணிட்டு மேல வந்துட்டேன். கூடயும் என் பாப்பா கூடயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் சூப்பரா முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக்ல பாக்குறேன்.